வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பான ஃபேன்ஸுக்கு அன்பான ஒரு அப்டேட் இப்போ வந்தாச்சு. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, டிசம்பர் எண்டிலிருந்து சூர்யா 44 அப்டேட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக சூர்யா 44 டைட்டில் டீசர் வரப்போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டைட்டில் டீசர் வந்து செமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் படத்துடைய டைட்டில் வந்து ஒரு இங்கிலீஷ் டைட்டில் தான் இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நியூஸ் வந்தது. பட் இப்போ கடைசியா எந்த டைட்டிலை ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னும் 2 நாள்ல அஃபிஷியலாவே நமக்கு தெரிய வரும். ஸோ சூர்யா 44 அப்டேட்டை தாண்டி இப்போ ரீசெண்டா நடந்த ஃபேன்ஸ் மீட்ல ஆக்டர் சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் நான் 2 படங்கள் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் அடுத்த வருஷம் 2025 பொறுத்த வரைக்கும் சூர்யா 44 சூர்யா 45 2 படங்களுமே ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா 44 இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் ரிலீஸ் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. மேபி இப்போ ரிலீஸ் ஆக போற டைட்டில் டீசர்ல எந்த மந்த் ரிலீஸ் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா 45 பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மேபி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசத்துக்குள்ள வந்து ரிலீஸ் ஆகலாம். அதுக்கு அடுத்த வருஷம் 2026ல பாத்தீங்கன்னா வாடிவாசல், அதுக்கப்புறமா சூர்யா 46 2 ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா வாடிவாசலை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ற ஒரு படம், அவருடைய மேக்கிங் ப்ராசஸ் எவ்வளவு ஸ்லோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஷூட்டிங்கே பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் இல்லைனா ஏப்ரல்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள படத்தை முடிச்சு 2026 பொங்கலுக்கு வாடிவாசல் வந்துருமா அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளியரா தெரியல. ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா முன்னாடி நமக்கு கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 பொங்கல் ரிலீஸ் தான் வாடிவாசல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. மேபி இப்போ வெற்றிமாறன் வந்து சரி இந்த ப்ராஜெக்டை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிளான் வச்சிருக்காரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை 2026ல வாடிவாசல் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் அந்த வருஷம் எப்படியாவது சூர்யா 2 படங்கள் கொடுக்க தான் வந்து ட்ரை பண்ணுவாரு. சூர்யா 46 அண்ட் 47 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாடிவாசல் படத்தை பத்தி கிடைச்சிருக்கிற இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் டைரக்டரான தமிழ் அவர் வந்து வெற்றிமாறனுடைய அசுரன் படத்தில் நடிச்சிருந்தாரு, விடுதலை படத்திலுமே நடிச்சிருந்தாரு. இப்போ வாடிவாசல் படத்திலுமே அவர் நடிக்க போறாரு. இப்போ லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல அவரே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வாடிவாசல்ல ஒரு கேரக்டருக்காக டைரக்டர் வெற்றிமாறன் வந்து என்ன பயங்கர ஃபிட்டாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. ஆனா அடுத்த வருஷம் தான் வாடிவாசல் ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் தான் தமிழோடைய கார்த்தி 29 அந்த ப்ராஜெக்ட் அவர் தான் டைரக்ட் பண்றாரு. அதுக்கான ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை 2 ஷூட்டிங்கும் கிளாஷ் ஆச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா இவர் வந்து வாடிவாசல்ல நடிக்க மாட்டாரு. இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற விடுதலை பார்ட் 2 உடைய ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 20 to 22 crores அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 20 crores வந்து தாண்டிடுச்சு. இதே விடுதலை பார்ட் 1 படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாரத்துல தான் வந்து 20 crores வந்தது. பட் விடுதலை 2 வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல 20 crores கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓவரால் ரன்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணுது அப்படிங்கறத பார்ப்போம். டைரக்டர் சங்கரோடைய இயக்கத்துல ராம் சரண் நடிச்சிருக்கிற கேம் சேஞ்சர் படத்தோடைய அபிஷியல் ட்ரெய்லர் வந்து டிசம்பர் 27 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்திருக்கிற நியூஸும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27 ஹைதராபாத்ல கேம் சேஞ்சருக்கான ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு ராம் சரணுடைய அப்பா மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர் சீஃப் கெஸ்டா கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட். இதை முடிச்சுட்டு ஜனவரி 4 வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சருக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ராஜ்முந்திரியில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு ஆந்திராவுடைய டெபுட்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர் சீஃப் கெஸ்டா கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. டைரக்டர் சங்கர் வந்து இந்தியன் 2க்கு கிடைச்ச ரிவ்யூஸ் பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கண்டிப்பா தப்பெல்லாம் சரி பண்ணி இந்தியன் 3ல ஒரு நல்ல அவுட்புட் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியன் 3 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தியேட்ரிக்கல் ரிலீஸை ஸ்கிப் பண்ணி டைரக்டா ஓடிடியில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்திலேருந்து நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அடுத்த வருஷம் ஜனவரி மாசமே நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து மறுத்திருக்காரு. இந்தியன் 3 தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்த வருஷம் டைரக்டர் சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து கேம் சேஞ்சர், அதுக்கப்புறமா இந்தியன் 3. ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் இப்போ தக் லைஃப் வந்து அடுத்த வருஷம் ஜூன் ரிலீஸ் அப்படிங்கிறத ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூனுக்கு முன்னாடியே இந்தியன் 3 வந்துருமா இல்லை ஜூனுக்கு அப்புறமா வரப்போதா அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தக் லைஃப் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தக் லைஃப் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் செப்டம்பர்ல வந்து இந்தியன் 3 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஏகே உடைய விடாமுயற்சி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்றது அப்டேட்டுக்காக தான். ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் வந்தாகணும், எப்போ வேணா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சீக்கிரமே வந்துடும் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் கட். ஸோ டிசம்பர் 31 இல்லைனா ஜனவரி 1 இந்த 2 நாளில் ஏதாச்சும் ஒரு நாளில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி முன்னாடி நியூஸ் வந்தது. பட் இப்போ மூவி டீம் என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஓவர்சீஸில் ஒரு சில இடங்களில் லிமிடெட்
ஸ்க்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிக்கான புக்கிங்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்கு. அங்கே இந்த படத்தோடைய பிளாட்டாக என்ன ஸ்டோரி போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஏகேவோடைய எக்ஸ் ஒய்ஃப் தான் த்ரிஷா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போட்டிருக்கு. ஸோ படத்தில் ஹீரோவோடைய எக்ஸ் ஒய்ஃப் வந்து ஒரு டெசர்ட் ரீஜன் ஹைவேல ட்ராவல் பண்ணி போகும்போது அவங்க தொலைஞ்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வரும்போது அவர் அதே இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதைக்களமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த விடாமுயற்சி படம் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு படத்தை பேஸ் பண்ணி எடுக்கும்போது அதை அப்படியெல்லாம் வந்து எடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பாக இங்கே நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணுவாங்க, சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் மகிழ் திரிமேனியும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரேக் டவுன் படத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்லாம் கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ இப்படி தான் அந்த படத்தோடைய கதைக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அதே மாதிரி இங்கே இல்லாமல் விடாமுயற்சியில் மகிழ் திரிமேனி சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு போல. ஃபஸ்ட்டு த்ரிஷா அவங்க சோலோவாக ட்ராவல் பண்ணி போய் அவங்களுக்கு ஏதோ ஆயிடுது, அவங்க காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஏகே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்கு நடுவில் ஏகே வந்து த்ரிஷா கூட வாழ்ந்த நாட்களை நினச்சி பார்க்குற மாதிரி, இல்லை இவங்க எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி இவங்க கல்யாணம் பண்ணாங்க, இதெல்லாம் நினச்சி பார்க்குற மாதிரி தான் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தோணுது. இந்த சினாப்சிஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாலாம் சொல்லிட முடியாது. இந்த மாதிரி ஒரு சினாப்சிஸ் வந்து இப்போ காட்டப்படுது. மேபி இது உண்மையாகவும் இருக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ அடுத்து நடிக்க போகிற படம் ஜெயிலர் பார்ட் 2. ஸோ ஜெயிலர் 2 ஷூட்டிங் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியாமல் இருந்தது. அதுக்கான அப்டேட் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த வருஷம் மார்ச் இல்லைனா ஏப்ரலுக்குள்ளே ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மிடில் சூப்பர் ஸ்டார் மணிரத்னம் ஃபிலிமை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஜூன் இல்லைனா ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ அந்த படத்துக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் 2 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு போல். அதுக்குள்ளே கூலி ஷூட்டிங்கை வந்து முடிச்சுட்டு வந்துடுவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்துக்கான லொக்கேஷன் ஹண்ட் தான் போயிட்டுருக்கு. டைரக்டர் நெல்சன் அண்ட் அவருடைய டீம் வந்து கோயம்புத்தூர், கேரளா இந்த இடங்களில் லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமே வந்து லொக்கேஷன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அண்ட் ஏற்கனவே ஜெயிலர் 2க்கான ப்ரொமோ ஷூட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் பண்ணலை. ஸோ இப்போ வர நியூஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக ஜெயிலர் 2 ப்ரொமோ ரிலீஸ் ஆகிடுங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அட்லி தயாரிச்சிருக்கிற பேபி ஜான் படம் டிசம்பர் 25 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நார்த்தில் இந்த படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்திருக்கு. ஏன்னா இப்போ ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கு. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேபி ஜான் புது படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மல்டிப்ளெக்ஸ் செயினில் வந்து பேபி ஜானுக்கு தான் அதிக ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆன புஷ்பா 2 இப்போ வரைக்குமே நார்த்தில் நல்லாவே போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், தெலுங்குலேயும் நார்த்லேயும் தான் வந்து பயங்கரமான கலெக்ஷன். தெலுங்கை விட நார்த்தில் செமையாகவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால புஷ்பா 2வை அங்கே வாங்கி ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மல்டிப்ளெக்ஸ் செயின் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2க்கான ஸ்க்ரீன்ஸை வந்து நீங்கள் ரொம்பலாம் கம்மி பண்ணக்கூடாது, படம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ புஷ்பா 2க்கு 50% வந்து நீங்கள் கொடுங்க, பேபி ஜான் மற்ற படங்களுக்கும் நீங்கள் 50% கொடுங்க, ஈக்குவலாக தான் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் டிமாண்ட் பண்ணுறாராம். ஆனால் அந்த டிமாண்டுக்கு மல்டிப்ளெக்ஸ் செயின் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா புஷ்பா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் பேபி ஜான் இப்போ தான் புதுசாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வாரம் 3rd வீக்கெண்டுக்கான கேடிஎம்மை நாங்கள் இஷ்யூ பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் புஷ்பா 2 ஸ்க்ரீனே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அதுக்கு மல்டிப்ளெக்ஸ் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் புஷ்பா 2 மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசி ஒரு சமரசமாயிருக்காங்க. இந்த வாரத்துக்கான கேடிஎம்மும் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆனாலுமே இப்போ பேபி ஜான் புஷ்பா 2க்கு எந்த பர்சன்டேஜில் ஸ்க்ரீன்ஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு போல. சீக்கிரமே தெரிய வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.